3 யூட்டென்சில்ஸ் வச்சு நான் எப்படி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். நான் வந்து 6 யூட்டென்சில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் குக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கேட்டிருந்தீங்க, இதை வச்சு நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்க, எப்படி ரிலேட்டிவ்ஸ் வந்தால் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இருக்கிறதுல வச்சு தான் நான் ஆக்சுவலி குக் பண்ணுறேன். அதை தான் அந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் வந்துட்டு நான் வந்து என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பழைய சாப்பாடு வந்துட்டு ஒரு 2 டேஸாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது சாலட்ஸ் அது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸிமம் மார்னிங் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நானுமே இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நான் கன்வெர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ தட் ஒரே ஒரு எக் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பேனலில் வந்துட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் வந்து ஹாட் வாட்டர் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஏபிசி ஜூஸ் வந்து காலையில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் அந்த டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் நான் முன்னாடி விலாக்ஸ்லேயே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய டிஃபன் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு முளைக்கட்டினது அண்ட் ஏபிசி ஜூஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக் ப்ரோட்டீனுக்காக வந்து எடுத்திருக்கேன். இதான் வந்து என்னோடய மார்னிங் டிஃபன் வந்து நான் வந்து இதான் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ எக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகிட்டுருக்கு. அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு வெசல் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு மட்டும் நான் சாம்பார் வச்சது இருந்தது. ஸோ தட் அவங்களுக்கு 2-3 தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ முட்டை தோசையோடு சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் பிடிக்கலன்றனால நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது மார்னிங் கிச்சன். அண்ட் ஒரு நெல்லிக்காயும் எடுத்திருந்தேன். பிகாஸ் துவர்ப்பு வந்து நம்மளோட ஃபுட்டில் டெய்லியுமே ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே யூட்டென்சில் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குட்டீஸ்க்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ண போகிறேன். அண்ட் எக்கு தான் இல்லையா, ஸோ அது ஒரு 5 மினிட்ஸில் பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒரு கஞ்சி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு 10 மினிட்ஸ் போல் பாயில் ஆச்சு அப்படின்னா அவனுக்குமே வந்து அதில் ப்ரிப்பேர் ஆயிரும் குட்டீஸ்க்கு. ஸோ தட் அதுவுமே வந்து அதே பேனில் தான் பண்ணுறேன். அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து தோசை ஊற்றுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் நான்ஸ்டிக் தவா 3 வச்சுருக்கேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், இப்போதைக்கு எனக்கு எல்பிஜி கிடைக்கல, அதனால தான் வந்து இப்போ வந்து இந்த கேஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடியே விலாக்லேயும் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு இட்லி பானையும் அண்ட் தோசைக்கல்லும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் பை த வே இப்போதைக்கு வந்து இதுதான் செட் ஆகும் அப்படின்றனால தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தோசை ஊற்றுறதுக்கு வந்து இந்த தவா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அம்மா கொடுத்துர்லாம், இல்லைனா மதரின்லாம் கொடுத்துர்லான்னு சொல்லி தான் இருக்கேன். அதை வச்சுக்க மாட்டேன் நான். இதை அவங்க யூஸ் பண்ணால் ஓகே கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி வாங்கினது, இது ஒன்றும் புதுசாக வாங்கலை, ஆல்ரெடி வாங்கினது. ஸோ தட் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த நெய் வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணது வீட்டில். ஸோ ஆடெல்லாம் சேர்த்து வச்சு நானே வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி நான் நெய் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ்லலாம் முன்னாடி போட்டிருக்கேன். சும்மா சொல்கிறேன், அது நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லலை. அண்ட் நெய் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பயங்கர டேஸ்ட் அண்ட் மனமாக இருக்கும். நான் பண்ணுற நெய் எனக்கே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சாம்பார் ஆல்ரெடி இருந்தனால சாம்பார் வந்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கொடுக்கலனாலும் எல்லாமே நான் இதே இதில் குக்கரில் வந்து சாம்பார் வச்சுடுவேன். ஸோ தட் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ரசம் மட்டும் வைக்கிறேன். ஸோ ரசம் வைக்கிறதுக்கும் சேம் யூட்டென்சில், காலையில் எக் பாயில் பண்ணுறதுக்கும் அதே தான், வாஷ் பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கு அதில் தான் வந்து பண்ணேன். ஸோ தேர்ட் வந்து ரசமுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நான் பாயில் பண்ணுறேன். ஸோ 3மே பார்த்திங்கன்னா ஒரே யூட்டென்சில் தான். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்துட்டு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு செட் ஆகுது. அண்ட் இது வந்து இப்போ நம்ம வந்து கேஸுக்கு மாற்றும் போது இது செட் ஆகுதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி காமனாக பாயிலிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுப்பேன். இல்லைனா வடைச்சட்டி இருக்கு இல்லையா, அந்த பெரிய வர தவா அதில் தான் வந்து வைப்பாங்க. ஸோ அதுலேயே நான் வந்து ரசம் அந்த மாதிரிலாம் வச்சுப்பேன். இப்போதைக்கு இதில் தான் வச்சிட்ருக்கேன். ஹவ் ஐ மேனேஜிங் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு பொடி ரெடி பண்ணும் இல்லையா, ஸோ தட் வந்துட்டு அந்த பொடி வந்து ரெடி பண்ணுறதுக்கு சின்ன ஜார் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொடியெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதை அரைச்சி அதிலே வச்சுப்பேன். சில பேர் அது ஒரு பிளேட்லலாம் போட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ தட் அதை அரைச்சி அதிலே வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து நான் வந்து போட்டுருவேன். நான் எப்படி ரசம் பண்ணேன், ஃபஸ்ட்டு தக்காளி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, சீரகம் அதெல்லாம் வந்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிட்டு புளி வந்து ஊற வச்சுருப்பேன். அண்ட் இந்த மிளகாயுமே இதிலே போட்டு அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தக்காளி வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இதை மட்டும் அப்படியே தாளித்து அப்படியே போட்டுருவேன். இதுதான் என்னோடய பிளானாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒன்றும் பெரிய யூட்டென்சில் தேவை இல்லையா, தேவை இல்லை. ஸோ அது தாளிக்கிறது வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். பட் என்கிட்ட கேஸ் இல்லைன்னு சொல்லி நான் வாங்கலை.
அண்டு அதுக்கப்புறமே தாளிக்கிறதும் கூட நம்ம வடச்சட்டிலே தாளிச்சிக்கலாம். ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை, எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2 பேருக்கு நான் குக் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு இந்த யுட்டென்சில் வந்து போதுமானதாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அண்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது, என்னோடய அம்மா வந்து எனக்கு நிறைய பாத்திரம் கொடுத்துருக்காங்க, எனக்கு அதை டிஸ்கார்ட் பண்ண முடியல அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக வேணாம், ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போதைக்கு ஹேண்ட்லிங்க்கு தானே மினிமலிசம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நான் அதுக்கு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இது யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து குக் பண்ணுறேன். இதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் பாய்.